Hi friends, welcome to Annams recipes. International tour போயே ரொம்ப நாளாச்சு. 2019ல துபாய் போயிருந்தோம். அதுக்கப்புறமே போகலை. ஏன்னா 2020ல வந்து எங்கள் பாஸ்போர்ட் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. அப்போ வந்து கொரோனா சமயங்கிறதுனால ரெனியூவும் பண்ணலை. நாத்தனார் வந்து பஹ்ரைனில் இருக்காங்க. அவங்க ரொம்ப நாளாக எங்கள் ஊருக்கு வாங்க வாங்கன்னு கூப்பிட்டுட்டே இருந்தாங்க. சரி போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணோம். இந்த மார்ச் வரைக்கும் தான் அங்கே வந்து நல்ல வெதர் இருக்கும், அதுக்கப்புறம் வெயில் வந்துடும். அதனால் இப்போ வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எங்கள் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூடியூப்பில் கமெண்ட்ஸ்க்கு கீழே வந்துட்டுருக்கு. அதில் போய் கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ரேட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும். அதை கிளிக் பண்ணி நீங்கள் வேணுங்கிற பொருளை ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். நாங்கள் பஹ்ரைனுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போனோம். சென்னையிலேருந்து ஏர்லி மார்னிங் 3:30க்கு ஷார்ஜாக்கு ஃப்ளைட்டு. அங்கே ஷார்ஜாக்கு போகிறதுக்கு இன்னும் சில பேர் நிறைய துபாய் டூர் போகிறோன்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அவங்க கூட தான் சரி ஃப்ளைட் லேட்டு, அதனால் அவங்க கூட எந்தெந்த இடம் பார்க்க போகிறீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருந்தோம். ஏர்லி மார்னிங்கிறதுனால பாருங்கள், ஏர்போர்ட்டில் நிறைய பேர் ஃப்ளைட்டுக்காக ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அங்கே தூங்குறதுக்கும் இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருந்தது. நிறைய பேர் அதில் படுத்து கூட தூங்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் சாப்பிட்றதுக்கும் KFC, அடையார், ஆனந்த பவன் அந்த மாதிரி ஹோட்டல்ஸும் இருந்தது. நாங்கள் வந்து எங்களுக்கு ஃப்ளைட் வந்து 3:30க்கோ 3:40க்கோ, அதனால வீட்டிலேருந்து 12 o'clock கிளம்புனோம். 9 o'clock வீட்டில் சாப்பிட்டதுனால பயங்கர பசி. செக்இன் எல்லாம் முடித்த பிறகு சரி சாப்பிட்றலான்னு சொல்லிட்டு அடையார் ஆனந்த பவனில் போய் பரோட்டாவும் குருமாவும் தான் சாப்பிட்டுட்டு இருந்தோம். சுட சுட கொடுத்தாங்க, சூப்பராக இருந்தது. அடையார் ஆனந்த பவன் பரோட்டாவே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படி சாப்பிட்டுட்டே இருக்கிறச்ச நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தங்க, அவங்க வந்து துபாய் போகிறாங்களாம். அவங்களுக்கு என்னை பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசையாக அவங்க உட்காந்துருந்தவங்க அவங்க ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு 2 பேரும் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்து அவர் ஃபோட்டோ எடுத்துக்கட்டுமா அப்படின்னு கேட்டார். நல்லா தாராளமாக எடுத்துக்கங்க அப்படின்னு சொன்னேன். எனக்கு அவங்கள பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம். அவங்க வந்து நல்லா என்னோடய சேனலை பார்ப்பேன், நல்லா இருக்குது, நீங்கள் நல்லா பண்ணுறீங்க அப்படின்லாம் சொன்னது கேட்டதும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அவங்க வந்து துபாய்க்கு 5 days டூருன்னு சொல்லி ட்ராவல்ஸில் வந்திருக்கேன்னு அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் வெயிட்டிங் ப்ளேஸில் வந்து உக்காந்துட்டே இருந்தோம். அப்போ தான் சொன்னாங்க ஃப்ளைட் வந்து 1/2 hour லேட்டுன்னு. அப்புறம் 4:30க்கு தான் ஃப்ளைட் வந்து கிளம்பிச்சு. எங்களுக்கு கனெக்டிங் ஃப்ளைட்டுங்கிறதுனால அந்த ஃப்ளைட்டை போய் பிடிச்சிருவோமோன்னு அது ஒரே டென்ஷன் ஆயிடுச்சு. அப்படி போயிட்டே பாருங்கள், க்யூவில் நின்றுட்டுருந்தோம். காலையில் 4:30 மணிக்கு ஃப்ளைட்டு. இங்கேருந்து ஷார்ஜா வந்து 3.5 hours 4 hours கிட்ட ஆகும்னு வச்சுக்கோங்க. எங்கள் ஹஸ்பண்டு குளிரெல்லாம் இருக்குதுன்னு சொல்லுவோம். அவங்களுக்கு வந்து ஏற்கனவே கொஞ்சம் கோல்டு இருந்தது. நம்ம ஊர்லேயும் அப்போ கொஞ்சம் பனி இருந்தது இல்லையா, அதனால அவங்க வந்து தலைக்கு குல்லாலாம் போட்டுக்கிட்டாங்க. அது ஃப்ளைட்லேயும் கொஞ்சம் ஏசிலாம் கூட இருந்தது. அதனால எல்லாருமே முதல்லையே இந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டோம். அப்புறம் உள்ளே போய் விண்டோ சீட்டுக்கிட்ட தான் உட்காந்துக்கிட்டேன். சரி, ஒன்றும் பெருசாக நமக்கு ஃப்ளைட்லேருந்து பார்க்க போகிறதில்ல, இருந்தாலுமே விண்டோ சீட்கிட்ட உட்காந்துக்கிறதுங்கிறது ஒரு ஆசை தான். அப்படி அது வழியாக பார்க்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கொஞ்சம் நேரத்தில் தூங்கிடுவோம். அன்றைக்கி ஃபுல்லுமே எங்களுக்கு ஒழுங்கான தூக்கம் இல்லை. ஏன்னா வீட்டிலேருந்து 12 மணிக்கு கிளம்பினோம். அப்புறம் அங்கே போகிறச்சு அப்படியே வெயிட் பண்ணி ஒவ்வொரு ப்ரொசீஜராக முடிக்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம சிங்கார சென்னை அதிகாலை 4:30 மணிக்கு எவ்வளோ அழகாக இருக்குது. நீங்களும் சுவையாக சமைக்கணுமா? எங்கள் மசாலா பொடிகளை யூஸ் பண்ணி பாருங்கள். அதெல்லாம் வாங்கணுன்னா ஸ்க்ரீனில் வர்ற வெப்சைட்டுக்கும் வாட்ஸ்அப் நம்பருக்கும் போய் ஆர்டர் பண்ணிங்கன்னா நீங்கள் வேணுங்கிறத வாங்கிக்கலாம். நல்லா விடிஞ்சிருச்சு பாருங்கள், மேகங்களெல்லாம் எப்படி இருக்குது. ஷார்ஜாவும் வந்தாச்சு, இறங்க போகுது இப்போ தான் ஃப்ளைட்டு கீழே. நம்ம வந்து கீழே இருந்தே மேகங்களை பார்த்துருக்கோம், மேலேருந்தே இப்போ தான் நான் பார்க்குறேன். அப்படியே பாருங்கள், பனி இது மாதிரி அடுக்கடுக்காக இருக்குது. அங்கே வந்து பிரிட்ஜை கொண்டு வந்து ஃப்ளைட்டுக்கிட்ட கனெக்ட் பண்ணி அந்த கிரவுண்ட்லேயே தான் இறங்கணும். இறங்கி ஏர்போர்ட்டுக்குள்ளே போகிறதுக்கு வந்து பஸ்ஸில் தான் எங்களை வந்து கூட்டிகிட்டு போனாங்க. ஏன்னா அடுத்து கனெக்டிங் ஃப்ளைட்டு பஹ்ரைனுக்கு ஃபஸ்ட்டு கரெக்ட் டைமுக்கு வந்திருந்தால் எங்களுக்கு வந்து 2 hours கேப் இருந்தது. இப்போ அந்த ஃப்ளைட் லேட் ஆனதுனால எங்களுக்கு ஒரே டென்ஷன் ஆகிடுச்சு. பட்டு அங்கேயே பஸ்ஸும் வந்துருச்சு. அதில் ஏறிட்டு போனால் எங்களுக்கு அப்படியே கரெக்டாக இருந்துச்சு. ஆனால் அவங்களே அங்கேயே
நம்ம உள்ளே நுழையிறச்சி அந்த செக்இன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே அங்கேயே பக்கத்துலேயே கேட் இருந்ததுனால நாங்கள் வேகமாக போயிட்டோம். அதுதான் ஒரே டென்ஷனாக இருந்தது. அந்த ஃப்ளைட் போயிருக்குமா சில சமயம் வந்து அந்த மாதிரி ஃப்ளைட்லாம் போயிடுமா, நம்ம ஏர்போர்ட்லேயே வெயிட் பண்ணி அடுத்த ஃப்ளைட்டில் தான் போகணும் அப்படின்லாம் சொன்னாங்க. சரின்ட்டு அப்படி ஓட்டமாக நடையுமா போனோம். போய் இப்போ பஹ்ரைன் ஃப்ளைட்டில் தான் ஏறியாச்சு. நாங்கள் ஏர் அரேபியாவில் தான் போனோம். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. பஹ்ரைன் வந்து ஷார்ஜாலேருந்து 1 hour. அப்படி கடலுக்கு பக்கத்தில் அப்படியே பில்டிங்ஸாக தெரியுது. அப்புறம் பஹ்ரைனுக்கு சீக்கிரமே வந்துருச்சு. 1 hourங்கிறச்ச நம்ம தூங்கிறதுக்கெல்லாம் நேரம் இல்லை, டக்குன்னு வந்துருச்சு. பஹ்ரைன் ஏர்போர்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது. அந்த பிரிட்ஜு வருது பாருங்கள், அப்படியே ஃப்ளைட்டோட கனெக்ட் ஆகுது. இந்த ஏர்போர்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக சூப்பராக இருந்தது. நல்லா இறங்கவுமே குளிரும் நல்லா தெரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்படி ஆனால் ரொம்ப ரசிக்கும்படியாக இருந்தது. அந்த குளிர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படியே காற்று அடிக்கிறச்சு அவ்வளோ குளிர், அவ்வளோ நல்லா இருந்தது. அந்த ஊரில் இருந்தவங்க எல்லாருமே சொன்னாங்க, இந்த வருஷம்தான் இப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நானும் அந்த குளிரை நல்லா என்ஜாய் பண்ணேன். பஹ்ரைன் ஏர்போர்ட் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, சொல்கிறதுக்கே வார்த்தைகள் இல்லை, அவ்வளோ நல்லா இருந்தது. அங்கே இருந்தவங்களும் அவ்வளோ நல்லவங்களாக இருந்தாங்க. ஏன்னா ஏர்போர்ட்னாலே இந்த செக்கிங் இதெல்லாம் ஒரு பயம் இருக்கும். ஆனால் அங்கே வந்து அந்த அளவுக்கு பயம். பஹ்ரைனில் அப்போ பார்த்திங்கன்னா காலையில் டைம் 8 மணி. எங்களை கூப்பிட்றதுக்கு எங்கள் நாத்தனாரும் அண்ணனும் வந்திருந்தாங்க. அவங்க கூடயே நாங்கள் வந்து வெளியில் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் பேக்கேஜ் எல்லாம் எடுத்துக்கிட்டு போனோம். அதுக்குள்ளே நான் அப்படியே ஏர்போர்ட்டை ஒரு தடவை அப்படியே எடுத்தேன். அப்படி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பாருங்கள் எவ்வளோ பளிச்சுன்னு லைட்டெல்லாம் போட்டு அவ்வளோ சுத்தமாக பிரம்மாண்டமாக இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே நான் பேக்கேஜையும் எடுத்துக்கிட்டு அப்படியே வெளியில் வந்தோம். ரீல்ஸில் பஹ்ரைன் அந்த ஃபார்மெல்லாம் பார்த்துட்டு நிறைய பேர் வீடியோஸ் போடுங்கன்னாங்க. நான் வந்து கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருந்ததுனால எடிட் பண்ண முடியல. கொஞ்சம் 1 வீக்கு போயிட்டு வந்ததுனால கொஞ்சம் டயர்டாகவும் இருந்தது. அதெல்லாம் ஒன்றா எடிட் பண்ணி இதில் ஒரு வீடியோவாக அப்லோட் பண்ணுறேன். இப்போ வந்து ஏர்போர்ட்டுக்கு வெளியில் வந்தாச்சு. இப்போ எங்கள் நாத்தனாரோ கூட அவங்க வீட்டுக்கு கிளம்பியாச்சு. பாருங்கள் வழியெல்லாம் எவ்வளோ பசுமையாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. நம்ம வந்து பாலைவனம் அப்படின்லாம் நினச்சிட்ருக்கோம். அங்கே பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் பேரிச்ச மரங்களும் இதுவும் எவ்வளோ பசுமையாக, பூச்செடிகள் போகன் வில்லாலாம் எங்கே பார்த்தாலும் இருந்துச்சு. ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாகவும் இருந்தது. நல்ல வளர்த்து வச்சுருக்காங்க. இதோட இந்த வீடியோ முடியுது. உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாய்.